வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கோர விபத்து, 2 இளைஞர்கள் பலி. பதவி விலகல் தொடர்பில் அர்ச்சுனா வெளியிட்ட முக்கிய தகவல். மஹிந்தவின் மகன் யோசித்தவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். ரஷ்யாவை தூக்கி எறிந்து சீனாவை ஆயுத கூட்டாளியாக்கியது ஈரான். சிறையில் உள்ள இம்ரான் கானை ராணுவ தளபதி கொலை செய்ய சதி, பாகிஸ்தானில் பரபரப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புன்னாலை கட்டுவனிலிருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், இன்று மாலை புன்னாலை கட்டுவனிலிருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் அதிவேகத்தில் பயணித்த இளைஞர்கள் இருவரும் வீதியின் குறுக்கே வந்து மாட்டை கடப்பதற்காக முயற்சித்த போது எதிரே இருந்த மின்சார கம்பத்துடன் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு தளத்திலே உயிரிழந்தனர். உயிரிழந்த இருவரும் கந்தரோடை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 17-18 வயதுடைய இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் தானே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிவிடுவேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்திலிருந்து இன்றைய தினம் வெளியேறிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இவர்கள் என்னை பதவி விலகுவதற்காக பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பது மற்றும் வாக்களிப்பதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்றுதான் பலர் எதிர்பார்த்தனர். நான் தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிப்பேன். நான் நீதியின் காற்றை சுவாசிக்கின்றேன். தற்போது வீசும் காற்றில் நீதியின் வாசம் வீசுகிறது என குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் யோசித ராஜபக்சவும் அவரது பாட்டியும் தலா 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கைரேகைகளை எடுக்குமாறு நீதிபதி இதன்போது உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2009 ஆண்டு மார்ச் மாதம் 31 தேதி மற்றும் 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் 12 தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் முறைகேடாக ஈட்டிய 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை 3 தனியார் வங்கி கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்ட அதிபரால் 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் ஈரானின் வான் பாதுகாப்பு பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் அதனை மேம்படுத்தும் நோக்கில் சீனாவிடமிருந்து போர் விமானங்கள் வாங்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து விமானங்களை வாங்க ஈரான் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் இதுவரை 4 விமானங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. மேலும் ஈரானுக்காக தயாரிக்கப்பட்ட விமானங்கள் அல்ஜீரியாவுக்கு மாற்றி அனுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையால் ஈரான் தனது கவனத்தை சீன விமானங்களின் பக்கம் திருப்பியுள்ளது. ஈரான் 2015 விமானங்களை வாங்க முயன்றிருந்தாலும் பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் ஐநா ஆயுத தடைகள் காரணமாக அந்த ஒப்பந்தம் கைவிடப்பட்டது. பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை சிறையிலேயே படுகொலை செய்ய ராணுவ தளபதி சதி செய்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் சிறையிலிருந்து கெட்ட செய்தி வரலாம் என அவரது சகோதரி அலிமா கான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இம்ரான் கானின் பிணை மனுக்கள் வேண்டுமென்றே ஒத்திவைக்கப்படுவதாகவும் தனது சகோதரர் நியாயமான விசாரணை அல்லது நிவாரணம் இல்லாமல் காலவரையின்றி சிறையில் வைக்கப்பட்டதற்காக சட்ட செயல்முறை தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.